உலக வரலாற்றில் 200 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதியின் ஏகாதிபத்திய நாடான வல்லரசு நாடு என்ற அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருகிறார் ட்ரம்ப். தமிழகத்தின் தென்னாலிராமன் அவர். தென்னாலிராமன் மிகவும் கூர்மையான சிந்தனையுடையவன், அவருடைய செயல்பாடு சிறப்பானதாக இருக்கும். அதை போன்ற ட்ரம்ப் அவர்கள் ஒரு வியாபாரி. பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிக்கான சொத்துக்கள் உலகம் முழுவதும் அவருடைய நிறுவனங்கள் இருக்கின்றது. இப்பொழுது எடுத்துள்ள ஒவ்வொரு முடிவுகளும் 10 நாட்களில் அமெரிக்காவில் உள்ள அனைத்து உணவுப் பொருட்களும் விற்று தீர்ந்துவிட்டன. வணிகர்கள் வேணோ சந்தோஷம்தான், ஆனால் மீண்டும் பர்ச்சேஸ் செய்வதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டும் வணிகர்கள். நுகர்வோர் வாங்கும் சக்தி இழந்துவிட்டனர். ஒரு சில நிறுவனங்கள் மிகவும் லாபகரமானதாகவும் ஒரு சில நிறுவனங்கள் மிகவும் நஷ்டத்தையும் சந்திக்கப் போகின்றன. உலக நாடுகளுடைய ஏற்றுமதி பாதிக்கின்றது. அமெரிக்க டாலரை உலகம் முழுவதும் பயன்படுத்துகின்ற நிலைமையை இன்னும் 5 மாதங்களில் அமெரிக்க டாலருடைய நிலை இந்திய ரூபாய்க்கு $1 என்ற நிலைக்கு வரப்போகின்றது. சென்னை அமெரிக்க தூதரகத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று அமெரிக்காவுக்கு செல்ல பாஸ்போர்ட் விசாவுக்கு பதிவு செய்த நிலை போக, அமெரிக்கர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு இந்திய தூதரகத்தில் வரிசையில் நிற்கும் நிலையை மாண்புமிகு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் செய்துள்ளார். அவர் ஒன்றை மறந்துவிட்டார். 2 கொரோனா காலகட்டத்திலும் எந்த விதமான போக்குவரத்து இல்லாத நிலையில் இந்தியா மாபெரும் துணிச்சலாக உலகுக்கே கொரோனாவின் மருந்துகளை இலவசமாக வழங்கியும் சுயேட்சையாகவும் வாழ்ந்த ஒரு நாடு. எந்த ஒரு பொருளாதார சிக்கலிலும் அவை ஆட்படவில்லை. ஏனென்றால் இந்தியாவை இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்டது. 150 கோடிக்கு உணவளிக்கிறது இந்தியா. அமெரிக்கா வெறும் 30 கோடி மக்கள் மட்டுமே உள்ள ஒரு மக்கள் தொகை உள்ள சாதாரண ஒரு தேசம். அவர்கள் வல்லரசாக இருக்கலாம். எந்த வல்லரசு கோபத்தில் மக்களை மனிதனே அழிக்கும் மோசமான ஒரு கொழுப்பெடுத்த தனம் எந்த உலக வரலாற்றில் எவனும் தகுதியுள்ளனுடன் போரிடுவான ஒழிய அப்பாவி பொதுமக்களை அழிக்கும் அந்த ஒரு மனித மிருகங்கள் அமெரிக்கர்கள். இல்லையென்றால் ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகளை வீசி அப்பாவி பொதுமக்களை என்றைக்கு அழித்தார்களோ, கடவுள் இருக்கிறாரா இல்லை என்பது பிரச்சனை அல்ல, அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். நாடோடிகளாகவும் அகதிகளாகவும் வறுமையில் சிக்கி சின்னாபனமாக வேண்டும் அந்த அமெரிக்கா. அந்த 30 கோடி பேரும் மிகப்பெரிய அல்லல்படும் வேண்டும். அணுகுண்டு வீசி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை தொடப்போகிறது. அந்த நூற்றாண்டில் அமெரிக்காவே இருக்காது. அது அணுகுண்டினால் செய்த அந்த அவலம் இப்பொழுதவர்களால் அணுகுண்டுலாம் போட முடியாது. மனிதனை அழிக்கும் மோசமான ஒரு கீழ்த்தரமான செயல். ஏன் அந்த அணுகுண்டை மற்ற நாடுகளால் அமெரிக்கா மீது வீச முடியாதா? முடியும். யாரும் இங்கு மிருகங்கள் இல்லை. அது மிருகங்கள் வாழும் தேசம், ஒரு பொய்யான தேசம். ஆதலால் அமெரிக்காவின் கடைசி வல்லரசு, கடைசி டாலருடைய எழுச்சி
அனைத்துக்கும் சமாதி கட்டி கொண்டிருக்கின்றார் மாண்புமிகு ட்ரம்ப் அவர்கள். இறுதி கட்டத்தை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்றது. இந்திய சில இளைஞர்களின் அமெரிக்க கனவு தகர்ந்து கொண்டிருக்கின்றது. மாபெரும் வல்லரசாக உலக நாடுகள் ஏற்காமல் இருக்கலாம். ஐநா சபையில் வீட்டோ பவர் இந்தியாவுக்கு வழங்காமல் இருக்கலாம். என்றும் வீட்டோ பவர் உள்ள ஒரே நாடு இந்திய தேசம். இது ஒரு அகண்ட அமெரிக்கா தனது பக்கத்து நாடுகளை அகண்ட அமெரிக்காவாக மாற்ற நினைத்த அடுத்த நிமிடமே இந்தியா ஒரு அகண்ட தேசமாக மாறிவிடும். சீனா மாறும், ரஷ்யாவும் மீண்டும் சோவியத் யூனியனாக மாறும். இப்பொழுது அடுத்த நாட்டின் மீது படையெடுத்தால் எல்லோரும் கேட்பார்கள், அமெரிக்கா அதை செய்தால் மற்ற நாடுகளும் அதை தான் செய்ய போகின்றது. இந்தியாவை சுற்றியுள்ள சார்க் நாடுகள் எல்லாம் பயத்தில் தான் உள்ளது. அமெரிக்கா தனது பக்கத்தில் கியூபாவை கையை வைத்தாலோ கனடாவை கையை வைத்தாலோ அடுத்த நிமிடமே பாகிஸ்தான், இலங்கை, பர்மா அனைத்து நாடுகளையும் இந்தியா அகண்ட இந்தியாவாக மாறிவிடும். சீனா ஹாங்காங்கை கையை வைத்தால் இந்தியா இலங்கையை கையை வைக்கும். ஆக நீ தவறு செய்கிறாய், நானும் தவறு செய்கிறேன், இவ்வளவுதான் யதார்த்தமான ஒரு கேட்க முடியாது. ஆகவே அமெரிக்காவின் இந்திய வளர்ச்சியும் அமெரிக்காவின் வீழ்ச்சியும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 5 மாதங்கள் தான். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் அங்கு மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். அமெரிக்க மக்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். அமெரிக்காவின் தெனாலிராமன் ட்ரம்ப் அவர்கள் வாழ்க.